ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். மனிதனுக்கு இச்சா சுதந்திரம், ஃப்ரீ வில் என்ற ஒன்று கிடையாதா? அவன் தானாக எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாதா என்ற சந்தேகம் வருகிறது. இது குறித்து பகவான் ராமகிருஷ்ணரிடம் அவர் சீடர் கேட்டனர். ராமகிருஷ்ணர்: மனிதனுக்கு இச்சா சுதந்திரம் ஓரளவு அளிக்கப்பட்டிருப்பது உண்மைதான். ஒரு பசு மாட்டின் கழுத்தில் கயிறு கட்டி அதனை ஒரு முளைக்குச்சியில் சுற்றி நட்டு வைத்து விட்டால் அந்த பசுமாடு அந்த கயிற்றின் நீளத்துக்கு தக்கபடி மேயலாம். அந்தளவே பசுமாட்டுக்கு சுதந்திரம். அந்த கயிற்றின் நீளம் போலவே மனிதனுக்கு இச்சா சுதந்திரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது முதுமையில் காலம் கடந்த பிறகுதான் தெரிகிறது என்றார் இராமகிருஷ்ணர். இன்னொரு சீடர்: சாமி, எனக்கு ஒரு சந்தேகம். மனிதனுக்கு சுதந்திரம் இருப்பதாகச் சொல்கிறார்கள். மனிதன் நினைத்தால் நல்ல காரியமும் செய்யலாம், கெட்ட காரியமும் செய்யலாம் என்று சொல்கிறார்கள். இது உண்மைதானா? உண்மையாகவே நமக்கு எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய சுதந்திரம் இருக்கிறதா என்று கேட்டார். பகவான் இராமகிருஷ்ணர்: எல்லாம் கடவுளின் கோட்பாட்டுக்கு உட்பட்டது. இந்த உலகம் கடவுளின் லீலையாகும். சிறியது பெரியது, பல முள்ளவன் பல மில்லாதவன், நல்லது கெட்டது என்று இப்படி பலவற்றை அவர் படைத்திருக்கிறார். இது எல்லாமே அவருடைய மாயை, அவருடைய விளையாட்டு. ஒரு தோட்டத்தில் பலவித மரங்கள் இருக்கின்றன. ஆனால் அவை எல்லாமே ஒன்று போல் இருப்பதில்லை. இறைவனை அடையாத வரையில் மனிதன் தனக்கு சுதந்திரம் இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறான். இந்த அஞ்ஞானத்தையும் மனிதனிடம் இறைவனே வைத்திருக்கிறான். அப்படி இல்லாவிட்டால் உலகில் பாவம் அதிகரித்துவிடும். மனிதனுக்கு பாவத்தை பற்றிய பயமே இல்லாமல் போய்விடும். பாவத்திற்கு உரிய தண்டனையே இருக்காது. எனவே அம்மாவை சரணடைந்தவர்கள் எது நடந்தாலும் அம்மாவின் திருவுள்ளத்தால் நடக்கிறது என்று ஏற்றுக்கொள்கிற பக்குவ நிலைக்கு வர வேண்டும். ஓம் சக்தி.